பப்ளிக் எங்களால் முடிஞ்சது எங்களை தமிழ் உணர்வை நாங்கள் இருக்கோம், தமிழ் நாட்டு மண்ணு காப்பாற்றணும். நம்ம குழந்தைங்க ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நாள் சாப்பிடலன்னா நம்ம அந்த குழந்தையுடைய வேதனை எப்படி இருக்கும்? ஒரு நாள் சாப்பிடாம இருந்த அந்த குழந்தை வேதனை எப்படி இருக்கும்? அதுபோல் அங்கே இருக்க தமிழர்களுக்கு குழந்தைங்களுக்கு முதல் கூட பெண்கள் முதல் கூட அதாவது சாப்பிட கூட வழி இல்லாமல் சுட்டு சாவடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கண் குளிர பார்க்குறோம். நம்ம இங்கே வேடிக்கை பார்க்கும்போதே இவ்வளோ வயிறு எறியும் போது அங்கே நேரடியாக அனுபவிக்கிறாங்க. அவங்க இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லை. எங்களால் முடிஞ்சது நாங்கள் இருக்கோம். சீஃப் ஜஸ்டிஸே வந்து சொன்னார், என்ன நடந்ததோ உங்களோட அன்னைக்கு கோர்ட்டுக்குள்ள நடந்ததோ அது ரொம்ப கேவலமான ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு வந்து நாங்கள் வந்து பல நடவடிக்கை எடுத்திருக்கோம். ஆனால் இது மாதிரி இனிமே நடக்கக்கூடாது. யாரெல்லாம் பண்ணாலோ இந்த குற்றத்தை பண்ணாலோ அவளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காக ஒரு நல்ல முறையில் நம்ம வந்து இதை முடிவு பண்ணி எதிர்காலத்தில் இது மாதிரி நடக்கவே நடக்காதுன்னு ஒரு நம்பிக்கை உண்டாக்குறதுக்காக நம்ம செய்யணும். அதுக்காக ஒரு டீட்டெயில் ஆர்டர் அவ சப்மிட் பண்ணியிருக்கார்கள். எல்லா பார் அசோசியேஷன், பார் கவுன்சில், டிஜிபி, சீஃப் செக்ரட்டரி எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கார்கள். இது நம்ம தமிழ்நாட்டில் ஜனநாயகம் கலாச்சாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. இது மாதிரி இதுவரையிலும் எங்கேயும் நடக்கவில்லை. ஆகவே பெருமையோட சொல்றேன், மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நாட்டுக்கே ஒரு வழிகாட்டுற அளவுக்கு ஒரு இன்னைக்கு ஜட்ஜ் ஆர்டர் தீர்ப்பு கொடுத்திருக்கார்.